அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்ற மகத்துவமான ராஜபாதைக்குள் நாம் ஒவ்வொரு தினமும் அடியெடுத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன என்ற கேள்வியோடு நமது பயணத்தை துவக்கிய போது நமக்கு கிடைத்த பதில் கர்மா. கர்மாதான் இந்த பிறப்பிற்கான காரணம் என்றால், கர்மா என்றால் வினைகள், வினைகள் என்றால் செயல்கள் என்று அறிந்து கொண்டோம். இந்த கர்மாவிற்கான காரணம் என்ன என்ற ஓர் கேள்வியோடு நேற்றைய சொற்பொழிவை நிறைவு செய்திருந்தோம். பிறப்பிற்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் என்ன? இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய வினைகள் அல்லது செயல்கள் நிகழ்வதற்கான காரணம் என்ன என்று நாம் தேடி துருவி பயணப்பட்ட போது நமக்கு வந்த விடை என்ன தெரியுமா? ஆனந்தமான விடை, ஒவ்வொரு உயிர்த்துளியும் ஏந்திக் கொள்ளக்கூடிய விடை. இந்த பிறப்பிற்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய அகந்தை. இந்த ஆணவம் எத்தனை பிரிவுகளாக, எத்தனை கூறுகளாக இருக்கிறது? பணம் என்று சொல்லக்கூடிய பொருள் இருந்தால் நமக்கு அகம்பாவம் வருகிறது. பதவி இருந்தால் கர்வம் வருகிறது. அழகு இருந்தால் அகந்தை வருகிறது. நிலம், பூமி, இப்படி பல்வேறு விதமான சொத்துக்கள் இருந்தால் இருமாப்பு வருகிறது. இந்த மண்ணைப் போல நாம் இருமாந்து இருப்போம், இருமாப்பு வருகிறது. கல்வி, கல்வியால் செருக்கு வருகிறது. இந்த ஆணவத்தினுடைய அவதாரங்கள், இந்த கூறுகளை பாருங்கள். ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, கர்வம், திமிர், இப்படி எத்தனை அதனுடைய பிரிவுகளை கொஞ்சம் உற்று கவனித்தால் அது அத்தனையும் நமக்கு இருப்பதை உணர முடியும். எவ்வளவு ஒரு அழகான பயணம் பாருங்கள். பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலுக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் நாம் எத்தனை செய்திகளை உள்வாங்கி அந்த செய்திகளை கடந்து அதற்குள் நுழைய வேண்டும். பிறப்பிற்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம். இது மட்டும்தானா? இந்த இரண்டு செய்திகளை எப்படி நாம் இதிலிருந்து விடுபடுவது? நம்ம அடுத்தடுத்த கேள்விகள் பாருங்கள். அந்த கேள்வி முடிஞ்சவன் ஒரு பதில், அந்த பதிலிருந்து அடுத்த கேள்வி. இந்த ஆணவம் எப்படிப்பட்ட கூறுகளால், எப்படிப்பட்ட பதிவுகளால் நம்மிடம் விரிந்து காணப்படுகிறது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். நமக்கு 3 விதமான பரிசுகள், 3 விதமான நன்கொடைகளோடு நாம் இந்த பூமியில் இறக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 3 விதமான நன்கொடைகள் என்ன? உடல், மனம், உயிர். பாடி, மைண்ட், சோல். இது 3 இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இந்த உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த 3லும் அந்த ஆணவம் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த உடல் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த பஞ்சபூதங்களால் கட்டப்பட்ட இந்த உடல் 4448 பிணிகள் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. 1, 2 இல்லை மகனே, 4448 பிணிகள் இந்த உடம்புக்கு இருக்கிறது. எத்தனை உனக்கும் எனக்கும் தெரிந்த நோய்களும் பிணிகளும் ஒரு 10, 15, 20 தான் இருக்கும், இல்லை 50 இருக்கும், இல்லை 100 இருக்கும். ஆனால் இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் எத்தனை தெரியுமா? 4448 பிணிகள் இந்த உடம்பை பற்றி இருக்கிறது. இந்த உடம்பை அந்த ஆணவத்திலிருந்து, அந்த பிணியிலிருந்து, அந்த கோரமான நரக கொடுமையான அந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டாமா? சரி, அடுத்தது மனம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த மனதை பற்றி கொண்டிருக்கக்கூடிய பிணிகள் என்ன?
நோய்கள் என்ன, அல்லது மனதை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம் என்ன? 8 விதமான விகாரங்கள். காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த காமாதி கசடுகளாக விரிந்து நிற்கக்கூடிய 8 விதமான விகாரங்கள் மனதை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம். உடலை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம் 4448 நோய்கள். மனதை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான விகாரங்கள் ஆணவமலமாய் ஓங்கி நிற்கிறது. மீதி இருக்கக்கூடியது உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம். உயிருக்கு ஆணவம் இருக்குமா? உயிருக்கு மலங்கள் சூழ்ந்திருக்குமா? இருக்கிறதப்பா. அதுதான் நான் எனது என்று சொல்லக்கூடிய விகாரம், நான் எனது என்று சொல்லக்கூடிய ஆணவம், நான் எனது என்று சொல்லக்கூடிய நோய்கள், பிணிகள் அந்த உயிரை சூழ்ந்திருக்கிறது. பிறப்புக்கு காரணம் கர்மா, கர்மாவினுடைய காரணம் ஆணவம். ஆணவம் நம் உடம்பையும் மனதையும் உயிரையும் எப்படி பற்றி இருக்கிறது? 4448 பிணிகளாய் உடம்பையும் 8 விகாரங்களாய் மனதையும் நான் எனது என்ற பற்றுதலால் உயிரையும் பற்றி இறுக பற்றி லயப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கூடல் இணைப்பாக இந்த உடல் மனம் உயிரை பற்றி இருக்கக்கூடியது ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஈகோ. எப்படி பாருங்கள், எத்தனை அற்புதமாக, எவ்வளவு மென்மையாக, அழகாக ஞானிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு இந்த ஆணவத்தை எப்படி நாம் குறைப்பது? நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னடா இது, ஓகே, பிறப்புக்கு காரணம் கர்மா, கர்மாவின் காரணம் ஆணவம்னு சொல்றீங்க. இந்த ஆணவத்தை எப்படி நம்மளுடைய கர்மாவை அழிப்பதா அல்லது அனுபவிப்பதா அல்லது அரவணைப்பதா என்ற கேள்வி வந்தது போல, இந்த ஆணவத்தை அழிப்பதா அல்லது அரவணைப்பதா, இந்த கேள்வி வருமா வராதா? இந்த கதையெல்லாம் எதுக்காக ஞானிகள் சொல்றாங்கன்னா, நாம் அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த கதைக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் வந்த எல்லா வேதங்களும், எல்லா விதமான புராணங்களும், இதிகாசங்களும் கதை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பில் இந்த மனு தர்மத்தில் ஏன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு அண்ணன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தம்பி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஒழுக்கம், ராமாயணமாக இருந்தாலும் மகாபாரதமாக இருந்தாலும் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் உலகத்தில் வந்த அத்தனை நூல்களும் மனித ஒழுக்கத்திற்கான மிகச் சிறப்பான வழிகாட்டுதலை சொல்லுகிறது. அந்த ஒரு மகத்துவத்தை நாம் உணர்ந்த பிறகு இந்த மகத்துவத்தின் வாயிலாக, இந்த கதையின் வாயிலாக நாம் உணர்ந்து கொண்ட ஞானம் எப்படி ஆணவத்தை அறுப்பது என்பதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த கதையை படிச்சுட்டு எனக்கு ராமாயணத்தில் 20,000 பாட்டு தெரியும், மகாபாரதத்தில் 1,00,000 பாட்டு தெரியும், சிலப்பதிகாரம் ஃபுல்லாக மனப்பாடம் என் நாக்கிலே இருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாடலும் எனக்கு தெரியும். இப்படி நாம் கற்றுக்கொண்ட கல்வியினால் எது நம் ஆணவத்தை தீர்ப்பதற்காக இறக்கி வைக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் படித்துவிட்டு நம்மை பண்டிதன் என்றும் வேதியன் என்றும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஆணவத்தை அதிகப்படுத்தி வைத்திருக்கிறோமே தவிர ஆணவத்தை குறைப்பதற்கான முயற்சியில் நாம் பிறவி இறங்கவே இல்லை. கூர்ந்து கவனித்து பாருங்கள். இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. எந்த ஒரு உயிர்த்துளி இந்த அற்புதமான சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிர்த்துளியாவது இந்த அற்புதத்தை பற்றி கொள்ளாதா என்று எத்தனை ஞானிகள் கண்ணீர் வடித்திருப்பார்கள், எத்தனை சித்த புருஷர்கள் ஏங்கி இருப்பார்கள். அத்தனை சித்த புருஷர்களின் ஞானிகளின் ஒட்டுமொத்த ஞான ரகசியம் இங்கே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு விசேஷமான, அந்த கிராமத்தை கடந்து செல்வதற்கு ஒரு அழகான ஒரு கங்கா நதி, ஒரு கங்கா ரிவர், அந்த கிராமத்தை கடந்து செல்வது ஒரு கங்கா நதி போய்கொண்டிருக்கிறது.
அந்த கங்கா நதியை ஒட்டி சில மகான்களும் ரிஷிகளும் அந்த கங்கா ஸ்நானம் செய்வதற்கு தினசரி வந்து செல்வார். அந்த கங்கா நதியை ஒட்டி ஒரு அழகான வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு மேலே ஒரு பால்கனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு பெரிய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆணவம், ஒரு அரசனுடைய மகன் போல ஆணவத்தோடு அந்த செல்வந்தன் அந்த மாடியிலே அமர்ந்து கொண்டு ஒரு கீழ்த்தரமான வேலை ஒன்றை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த கங்கா நதி தீரத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு, அதாவது கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு அவனுடைய இல்லத்தை கடக்கின்ற போது அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த பால்கனியிலிருந்து எச்சிலை அந்த சாதுக்களின் மீது துப்புவான். அவனுடைய ஆணவத்தை பாருங்கள். ஆணவத்தை எப்படி அழிப்பது என்பதற்கான ஒரு மிக சிறப்பான கதை இங்கே விதைக்கப்படுகிறது. ஆணவத்தை எப்படி அழிப்பது பாருங்கள். இதைவிட ஒரு சிறப்பான கதையை இந்த உலகத்திலே ஞானிகளால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் சொல்லிதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த கதை மூலமாக நம் ஆணவம் அழிந்ததா என்ற கேள்வியோடு இந்த கதையை கேளுங்கள். கங்கா நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு ஒரு சாது அவருடைய இல்லத்தை கடந்து செல்கிறார். வழக்கம் போல் அந்த செல்வந்தன் அந்த மொட்டை மாடியிலிருந்து, அந்த பால்கனியிலிருந்து எச்சிலை அவர் மீது துப்புகிறார். அந்த எச்சிலை பார்த்தவுடன் அவர் கொஞ்ச நேரம் அந்த எச்சிலை பார்த்துவிட்டு மேலே நிமிர்ந்து பார்த்துவிட்டு திரும்பவும் கங்கை நதிக்கு சென்று குளிக்கிறார். முதல் முறை குளித்துவிட்டு வருகின்ற போது அவன் எச்சிலை உமிழ்ந்தான். இரண்டாவது முறை குளித்து மீண்டும் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இரண்டாவது முறையும் அவனை கடந்து செல்கிறார். இரண்டாவது முறையும் அவன் வேண்டுமென்றே எச்சிலை உமிழ்கிறான். மீண்டும் தன் மீது, தன்னுடைய தோள் மீதும் தன்னுடைய தலையின் மீதும் முகத்தின் மீதும் பட்ட எச்சிலை பார்த்து மீண்டும் அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் கங்கை நதிக்கு சென்று மீண்டும் ஒரு முறை ஸ்நானம் செய்து திரும்பவும் அதே வீட்டை அவர் கடந்து போகிறார். மூன்றாவது முறையும் ஸ்நானம் முடித்து விட்டு வந்த அந்த சாதுவின் மீது மூன்றாவது முறையும் அவன் எச்சிலை உமிழ்கிறான். மூன்றாவது முறையும் அவர் தன்னுடைய உடம்பையும் தலையையும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் மீண்டும் அந்த கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு நான்காவது முறை திரும்பி வருகிறார். இப்படி ஒரு முறை இரண்டு முறை அல்ல, பல முறை, ஒரு தோராயமாக ஒரு 25 முறை என்று வைத்துக்கொள்வோம். சும்மா ஒரு கதைக்காக 25 முறையும் நான் இதே செய்தியை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அல்லவா? ஒரு தகவல், ஒரு 25 முறை என்று வைத்துக்கொள்வோம். 25 முறை ஸ்நானம் முடித்து திரும்பி வருகின்ற போது மீண்டும் மீண்டும் அவன் தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த மனிதனை பார்த்து அவர் 25வது முறை ஸ்நானம் முடித்து திரும்பி வருகின்ற போது மேலே பார்க்கிறார். அந்த மேலே, அந்த மொட்டை மாடியிலே அவன் இல்லை. அவன் கீழே இறங்கி கடகடகடகவென்று கீழே இறங்கி ஓடி வந்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய அற்புதமான பணிவுத்தன்மையும் பார்த்து என் ஆணவம் அழிந்து விட்டதையா. எத்தனை முறை உங்களை காயப்படுத்துவதற்காக நான் எச்சிலை உமிழ்ந்திருப்பேன். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த கங்கைக்கு சென்று ஸ்நானம் செய்து என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தீர்களே என்று தன்னுடைய ஆணவம் அழிந்ததாக அவன் அந்த சாதுவினுடைய, அந்த பெரியவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்கிறான். அந்த பெரியவர், அந்த சாது, அந்த மகாரிஷி என்ன செய்தார் தெரியுமா? அவனை தூக்கி நிறுத்தி, மகனே வருத்தப்படாதே என்று அந்த மகாரிஷி, அந்த அற்புதமான தவசி, அவர் அவனுடைய காலை பிடித்து கொண்டு, நீ எனக்கு ஒரு பெரும் உபகாரம் செய்திருக்கிறாயப்பா, மிகுந்த நன்றி, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என் வாழ்நாளிலே கங்கா ஸ்நானத்தை ஒரு முறை மட்டும்தான் அப்பா செய்வேன். இன்றைக்கு நீ செய்த புண்ணியத்தால் நான் 25 முறை கங்கையிலே குளித்து வந்தேன். நான் அதற்கு என்னப்பா கைமாறு செய்ய போகிறேன்? இந்த கட்டையை, இந்த தேகத்தை 25 முறை இன்று கங்கையிலே ஸ்நானம் செய்வதற்கு உன்னுடைய செயல் பயன்பட்டதென்றால் நான் எத்தனை புண்ணியம் வாய்ந்தவன் என்று அந்த மகரிஷி அவர் காலில் விழுகிறார். பாருங்கள், இங்கே முதல் முறை எச்சில் உமிழ்ந்தவுடன் இவர் தன் ஆணவத்தை காட்டியிருந்தால் அங்கே யுத்தம் நிகழ்ந்திருக்குமே.
2 பேரும் சண்டை போட்டுக் கொள்வார்களே, இப்பொழுது இந்த காட்சியை கண்களில் நிறுத்தி பாருங்கள். அவனுடைய ஆணவமும் குறைந்தது, இவருடைய ஆணவமும் குறைந்தது. ஆணவம் அற்றுப்போய் 2 பேரும் பரிசுத்த மனிதர்களாக நிற்கிறார்கள். இந்த கதையை நம் வாழ்வில் பொருத்தி பாருங்கள். நமக்கு தீங்கு செய்பவருக்கு நாம் உடனே தீங்கு செய்ய நினைக்கிறோமே. எத்தனை ஆணவம் நமக்கு! அவனுக்கு 5 பங்கு ஆணவம் இருந்தால் தீங்கு செய்ய நினைக்கும் நமக்கு 100 பங்கு ஆணவம் அல்லவா இருக்கிறது? வள்ளுவ பேராசான் எத்தனை அற்புதமான திருக்குறள் சொல்லியிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடும். அவர் நாணி கோணி உடைந்து போகின்ற அளவிற்கு நல்ல செயல்களை செய்து விடப்பார். இதோ அந்த மகரிஷி செய்தது போல அவன் ஆணவம் அற்று போய் இனி அந்த தவறை அவன் செய்வானா? இப்படி வாழ பழகினால் நம் ஆணவமும் அழிந்து எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் அழித்து இந்த பூமி மகிழ்ச்சியாகவும் சகோதரத்துவத்துடனும் நல்ல நிலையுடனும் இருக்காதா? போர் நிகழுமா? யுத்தங்கள் நிகழுமா? உன் மதம் பெரிது என் மதம் பெரிது என்ற சத்தங்கள் நிகழுமா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே, என் இனிய இளைஞர்களே, கல்லூரியில் படிக்கின்ற அற்புதமான தோழர்களே, இந்த மாதிரி ஞான கதைகளை கேளுங்கள். எதையோ படித்து காலத்தையும் நேரத்தையும் பொருளையும் விரயமாக்கும் என் சக உயிர்த்துளிகளே, உங்களால் தான் இந்த பூமி மீண்டும் ஒரு சமாதான பூமியாக மாற வேண்டும், ஆணவமற்ற பூமியாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே யுத்தம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் முழுக்க பூக்களால் நிரப்பப்பட வேண்டும். மனிதர்கள் சகோதர மனிதர்களாக வாழ வேண்டும். ராமாயணம் என்ன சொல்கிறது? உன்னோடு 5 ஒன்றாக்கினோம், 7 ஒன்றாக்கினோம் என்று எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறதே. ராமாயணத்தை படித்துவிட்டு மகாபாரதம் போல் யுத்தம் செய்வது நியாயமாகுமா மகனே? நமக்குள் ஆணவம் வேண்டாம். நான் பெரியவன், நீ பெரியவன், உன் மதம் பெரிது, என் மதம் பெரிது, நானே சிறந்தவன் என்ற இருமாப்பு வேண்டாம். இறைவன் படைப்பில் எல்லோரும் உயர்ந்தவர்களே. எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் ஒரு ஞானம் இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கிறது, எல்லா உயிர்த்துளிகளுக்குள்ளும் ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவத்தை எந்த உயிர்த்துளி புரிந்து கொள்கிறதோ இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒரு ஞான சத்திய யுகம் உருவாகும் நேரம் வந்து விட்டது. பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலை அடைவதற்கான லட்சணம் எல்லா மனிதர்களுக்கும் வரப்போகின்ற ஒரு வசந்த காலம் வரப்போகிறது. இந்த பிறப்புக்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம். அடுத்து ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, இந்த ஆணவத்திற்கான காரணம் என்ன? ஆணவம் 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 என்று சொல்கிறோமே, இந்த ஆணவத்திற்கான காரணம் என்ன? பிறப்பிற்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம், ஆணவத்தின் காரணம் என்ன? எத்தனை அற்புதம் பாருங்கள். அந்த ஆணவத்தின் காரணத்தை அறிந்து கொள்ள, ஆணவத்தின் காரணத்தை அறிந்து பிறவி பெரும் பயன் என்ற வாசலை அடைய மகிழ்ச்சியோடு காத்திருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். சகலமும் சித்தி பெறும்.